பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். மிகப்பெரிய ஒரு கட்டுரை ஆங்கில பத்திரிகையில வெளிவந்திருக்கு. என்னன்னா, கொள்முதல்ல இந்த பேடி கொள்முதல்ல கிட்டத்தட்ட 160 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம், அந்த ராம்சார் அந்த சதுப்பு நிலத்துல பெரிய முறைகேடு நடந்திருக்கு, 2000 கோடின்னு வெளிக்கொண்டு வந்த அறப்போர் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இந்த கிறிஸ்டி நாங்க முன்னாடியே சொன்னோம்ல, ஏடிஎம்கே ஆட்சியில கண்டினியூ பண்ணதும் இப்ப திமுக ஆட்சி அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம அந்த கிறிஸ்டி நிறுவனத்தை கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு பெரிய லாஸ் அப்படிங்கிறாங்க. என்ன அந்த ஆங்கில பத்திரிகையில வந்த கட்டுரையில என்ன சொல்றாங்க? இல்ல, இது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதிமுக பீரியட்ல திரு ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இதை எடுத்து சொன்ன போது, இப்படிலாம் இந்த நிறுவனத்தினால இவ்வளவு இழப்புங்கும் போது அதற்கு தடை போட்டாங்க. அவர்கள் இறந்த பிறகு திமுகவினர் பற்றாக்குறை இருக்கு, இதெல்லாம் கிடைக்கல பாத்தீங்களா, பற்றாக்குறைன்னு சொல்லி போராட்டம் பண்ணி நெருக்கடிக்கு உள்ளாக்கி, அந்த நேரத்துல வர வழி இல்லாம இருக்கிறதெல்லாம் நம்ம ஓகே பண்ணாதான் நமக்கு சரியாகும்னு சொல்லி, அதுக்கு அடுத்து ரெண்டு அரசு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அதை கண்டினியூ பண்ற நிலைமைக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்கள். போராட்டம்லாம் பண்ணாங்க, உணவு தட்டுப்பாடு வந்துட்டா மாதிரி நெருக்கடிக்குள்ளாக்குனாங்க. அதனாலதான் வந்தது. சரி, இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு அதாவது ஒரு நிறுவனம், அதற்கு அடுத்து 3, அதனுடைய துணை பினாமி நிறுவனம் 3. இதே நிறுவனம் தான் பருப்பு கொள்முதல்ல ஊழல் பண்ணிச்சுன்னு ஏற்கனவே அறப்போர்னு சொன்னாங்க, அண்ணாமலை அவர்களும் சொன்னார். பருப்பு ஊழலையும் இதே இவங்க கொள்முதல் போது இவங்க வந்தாங்க இல்லையா, அந்த நிறுவனம் இதுலயும் டிரான்ஸ்போர்ட்ல எப்படி பண்றாங்கன்னா, அதாவது அந்த டெண்டருடைய இது டைரக்டா எடுத்த நிறுவனம் மட்டும்தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது. எந்த நிறுவனம் எடுக்குதோ அவங்க தான் அதை ஓட்டணும். அப்படிங்கும்போது இவங்க தன்னுடைய பினாமியான 3 நிறுவனத்துக்கு கொடுத்து அதுல இருந்து வேற வேற கிட்டத்தட்ட ஒரு 40 கான்ட்ராக்டர்ஸ் பிடிக்கிறாங்க. மாவட்ட ரீதியா அவங்க பிடிக்கிறாங்க கான்ட்ராக்டர் எல்லா மாவட்டங்களுக்கும். அது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 600 ரூபாய் இவர்களுக்கு இப்போ ஒரு டன்னு கொடுக்குறாங்க, 598. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அங்க 186 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இவங்க பிடிச்ச பிரைவேட் அந்த ட்ரக் காரங்களுக்கு. அதுலயே கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 412 ரூபாய் நஷ்டம் ஒரு இதுக்கு நஷ்டமாகுதுன்றாங்க. சரி, இந்த 48 மணி நேரத்துல கொண்டு போய் சரக்கு இறக்கணும். இங்க பேடி இந்த நெல் கொள்முதல் பண்ணிட்டா இங்க இருந்து 48 மணி நேரத்துல கொண்டு போய் அங்க டெலிவரி கொடுத்துடணும் அப்படின்னாங்க. ஆனா இந்த நிறுவனம் 1 மாசம் கூட தாமதப்படுத்தி இருக்குது, கொண்டு போல, பொறுமையா எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. அப்ப என்ன ஆகுது, இங்கே பயிர்கள் மழையில் நனைஞ்சு முளை விட்டு போச்சுங்களா, இப்ப பிரச்சனை நம்ம பார்த்தோம் எல்லா இடத்துலயும். இவங்களும் அந்த குடவுனை கட்டாம வெளியிலேயே வச்சிருந்ததுனால இது பிரச்சனையாச்சு. சரி, இவங்க 3 இவர்களுடைய நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்குங்கும் போது 19 லாரி நிறுவனங்களை இவர்கள் உள்ளடக்கியுள்ளார். அப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சு, நான் சொல்ற 39 மாவட்டங்களுக்கு இவங்க 19 நிறுவனங்களை இவங்க கூட கொண்டாங்க சப்கான்ட்ராக்டர்ஸா. அது அங்க அலவுட் இல்ல. சரி, இது அறப்போர் இயக்கம் என்ன சொல்றாங்கன்னாக்க, இது மாதிரி ஊழல் பண்ணும்போது இங்க பிரச்சனை வருது. ஏன்னா அவங்க சொல்ற நிறுவனம் பாருங்க, கிறிஸ்டி ஃப்ரைட்கிராம் கம்பெனின்னு சொல்லிட்டு அவருடைய பினாமி கம்பெனியான கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகா என்டர்பிரைசஸ் அண்ட் முருகா என்டர்பிரைசஸ் 3 பேரும் சொல்றாங்க. இவங்களுக்கு அடுத்தது உள்ளவல, இவங்களுக்கு அடுத்தது 19 பேர்னா கை மாறி வரும்போது காசு எவ்வளவு போகும் அதுல. சரி, அப்ப இது ஏன் இவங்க கேட்கறதே இல்ல, யோசிச்சு பாருங்க. 598 பர் மெட்ரிக் டன் அப்படிங்கும் போது முதல் 8 கிலோமீட்டருக்குன்றாங்க. இதை விட 310 ரூபாய்க்கு தரத்துக்கே இங்க கம்பெனிகள் இருக்கு. அப்ப நீங்க எதுக்கு 598 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க முதல்ல டெண்டரை? 300 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு கம்பெனி இருக்கும்போது அரசு எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும்? இன்னொரு இதுல பெரிய விஷயம், 2023 இருந்து 2025 வரைக்கும் தான் அந்த டெண்டர் இருந்தது. 2020 ஜூலை வரைக்கும் தான் இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா 2026 ஜூலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. ஏன் பண்ணாங்க? இப்போ 2025 ஜூலைல இது முடியுதுன்னா, நீங்க முன்னாடியே வேற ஒரு கம்பெனிக்கு டெண்டர் அனௌன்ஸ் பண்ணி ஓப்பன்ல எந்த கம்பெனி வருதோ அந்த கம்பெனியை பார்த்திருக்கணும். ஆனா இவங்க அதை பார்க்கல. ஏன் பார்க்கல? அப்போ நீங்க மக்கள் மேலையும் அக்கறை இல்லை, அரசாங்க பணத்தின் மீதும் அக்கறை இல்லை, நிர்வாகமும் உங்களுக்கு செய்ய தெரியல. இப்போ இவ்வளவு நஷ்டம் வருகிறது ஒரு கம்பெனி மேலனா, அந்த கம்பெனியை இன்னமும் நீங்க பாராட்டி சீராட்டி வச்சிருக்கீங்க தனியார் நிறுவனங்களை. ஏற்கனவே பருப்பு கொள்முதல் ஊழல் வந்த போது இந்த நிறுவனத்தின் மேல என்னன்னு விசாரணை பண்ணியிருந்தா இந்த டிரான்ஸ்போர்ட்டும் தெரிஞ்சிருக்கும். அப்பவே இவங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமே, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு போகுதுங்கிறது அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அவங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. பருப்பு ஊழல்ல மட்டும் என்ன பண்ணாங்க, கண்டுக்கவே இல்லை. பருப்பு ஊழல் எல்லாம் சொல்லும் போது கண்டுக்காமே இருந்தாங்க.
இப்ப அதனுடைய நீட்சியாக இவங்களுடைய இந்த போக்குவரத்து இதே நிறுவனம் எடுத்து பண்ணும்போது இந்த ஊழல் வெளியே வருது. ஏன் அவங்க பண்ணவே இல்லை ஆக்சுவலா? அப்போ நீங்க வந்து இப்போ சமீபமா துணை முதல்வர் அவர்கள் பல ஊர்களில் போய் பார்த்தாங்க. அப்ப அமைச்சர் ஒருத்தரே பேட்டி கொடுத்தாரு அடுத்தது தனியா. என்ன கொஞ்சோண்டு நெல் முளை விட்டதுக்கு இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களேன்னாரு. நெல் முளை விட்டுடுச்சு. ஏன் முளை விட்டுச்சு? அப்ப அங்க தேங்கி நிக்குது. ஏன் தேங்கி நிக்குது? இங்க இருந்து லாரி அனுப்பல. ஏன் லாரி அனுப்பல? கம்பெனி கூப்பிடு. இப்படி கேட்டிருந்தா ஆனா அது என்ன சொல்றாரு, இதை வச்சு அரசியல் பண்றாங்க, அப்படிலாம் யாருமே வந்து எந்த விவசாயம் கேட்கலன்னு அத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சொல்றாரு, துணை முதல்வரும் சொல்றாரு அப்பெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையில நிலவரம் எப்படி? உண்மையாலுமே அங்க வந்து அந்த நெல்லுல வந்து இது பூத்துருச்சா? என்ன மாதிரி அவங்க அந்த மலையில இருந்தது? நெல்லு முளைத்தது எல்லாருக்கும் தெரியும், காணொளி இருக்கு. அமைச்சர் எதுக்கு சொன்னார்? அப்புறம் கொஞ்சோண்டு நெல்லு முளை விட்டதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அப்ப நெல்லு முளையே விடலன்னா நீங்க ஏன் சொன்னீங்க சார்? எது நெல் முளை விடல சார், எல்லாரும் அரசியல் பண்றாங்க சார். அமைச்சர் ஏன் சொன்னாரு? இத்தினோண்டு முளை விட்டுச்சு, அதுக்கு ஏன் அப்படின்னாரு. அப்ப இத்தினோண்டு முளை ஏன் விட்டுச்சு? அதுக்கு போது சொல்லுங்க. அப்புறம் பெருசா முளைச்சு விடலாம். இத்தினோண்டு ஏன் விட்டுச்சு? அதுக்கு அமைச்சர் சொல்லணும். அப்போ ஒரு பெண் பேசுறாங்க, இந்த மாதிரி எடப்பாடி முதல் நாள் வந்தாங்க, பேசுனாங்க, இதெல்லாம் நடந்து நாங்க சொல்லியிருக்கோன்னு. அது அந்த அம்மா பொய்யா? அப்போ போலி விவசாயியா? ஒரு விவசாயி தன்னுடைய நிலைமையை சொல்லி கதரும் போது இது பொய், அது பொய், அவங்க பொய், இவங்க பொய், எல்லாரும் பொய். அப்ப நீங்க வந்து கரும்பு காட்டுல சிமெண்ட் ரோடு போட்டு போகும்போது பட்டுப்புடவை கட்டிட்டு அங்க உங்க கட்சி சின்னத்துல அங்க இது பார்டர் எல்லாம் போட்டு சேலை கட்டிட்டு நின்றவங்க எல்லாம் உண்மையான விவசாயி. இவங்க கதறவங்க எல்லாம் பொய்யான விவசாயியா? சார் அடிப்படை முதல்ல நெல் அப்படின்னா என்ன, நெல் எப்படி பண்ணுவாங்க, அது எப்படி முளவு, எத்தனை நாள்ல வரும், அது எத்தனை நாள் அனுப்பணும், எப்படி பதப்படுத்தணும் என்றெல்லாம் தெரிந்தால் தான் சார் இவங்க பண்ணுவாங்க. இவங்கள யாருக்கு சார் அந்த அந்த ஒரு நாலேஜ் இருக்குங்கிறத சொல்லுங்க சார். சார் அடிப்படை பதனி இனிப்பா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பதனியில சக்கரை போட்டீங்களான்னு கேட்டவங்க, சக்கரை போட்டுறீங்களா இனிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டவங்க, நீங்க அவங்கள்ட்ட போய் எப்படி சார் எதிர்பார்ப்பீங்க? பதனியை பத்தி ஒண்ணு சார், அடிப்படை ரோட்ல சின்ன குழந்தைங்களுக்கு கூட பதனி ஸ்வீட்டா இருக்கும், நுங்கு ஸ்வீட்டா இருக்கும்னு நமக்கு தெரியும் சார். அதுவே உங்களுக்கு தெரியலையே, அப்புறம் நீங்க எதை வச்சு உங்களை பேசுவீங்க? விவசாயிகள்ல நம்ம பார்த்திருப்போம், அவங்களோட இதுதான் எனக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்ப. 8 வழிச்சாலையா இருக்கட்டும், எல்லா போராட்டத்துக்கும் அவங்க கூடயே நின்னாங்க. ஆனா இங்க வந்து விவசாயிகள் அதே 8 வழிச்சாலை போட்டப்பட்டுச்சு, போராடினவங்க மேல குண்டாசு, கரும்பு கொள்முதல் பொங்கல் அப்ப பண்ணவே இல்லை, இப்ப இந்த மாதிரி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விவசாயிகள் வந்து என்ன இவங்க அப்ப குற்றச்சாட்டு சொல்லி துணையா இருந்தாங்களோ இவங்க ஆட்சியிலும் அதே தான் தொடருது. இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கணும்னு நம்புவீங்களா? கண்டிப்பா எதிரொலிக்கும். கண்டிப்பா மக்கள் எதிரொலிப்பாங்க இதை. ஏன்னா மற்ற இடங்களாவது நீங்க ஃபேக்டரிஸ்ல சொல்லும் போது அந்த ஒரு ஃபேக்டரி மேல குற்றச்சாட்டை திருப்பி விட்டுறலாம். வேற ஒரு இடத்துல ரோட்ல இருக்குன்னா அந்த கான்ட்ராக்டர் மேல திருப்பி விட்டுறலாம். இது அடிப்படை வாழ்வாதாரமான சோத்து பிரச்சனை. இதுலயே விளையாடுறாங்கன்னா அது கண்டிப்பாக திரும்பும். கண்டிப்பா திரும்பும். இவங்களுக்கு எதிராக வரும். அவங்க புரிஞ்சுக்கல. அதான் சொல்றேன் சார், இவங்க நெல் முளை விட்டுன்னா அது என்ன பெரிய விஷயம், கொஞ்சம் முளை விட்டா போனாங்க. இதை விட இன்னொரு நண்பர் ஒருத்தர் காணொலி வெளியிட்டு இருந்தார். எனக்கு அந்த காணொலியை பார்த்து கொஞ்சம் படிச்சப்பறம் தான் எனக்கு ஷாக் ஆச்சு. முளை விட்ட அந்த அந்த இதெல்லாம் அந்த பயிரெல்லாம் முளை விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா பிரிவரிஸ் வந்து 1 கிலோ 1 ரூபாய்க்கு வாங்கிப்பாங்க. அந்த வெளியில மூட்டை மூட்டையா வச்சிருக்கும் போது நல்ல விதமாக இருக்கும் வரை அவங்க அதை அரசாங்கம் கொள்முதல் பண்ணிடும். முளை விட்டுடுச்சுன்னா பண்ண மாட்டாங்கன்னா முளை விட்ட அந்த இதை என்ன சொல்றாங்க, முளை விட்டுடுச்சுன்னா பிரீவரிஸ் 1 கிலோ 1 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அப்போ அதுக்காக அந்தந்த ஒரு சில வழி பண்ணாங்களா? எனக்கு அது ஆக்சுவலா அவர் சொன்னது அதுக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. காணொலி பார்த்தப்பறம் தான் அப்படி யூஸ் பண்ணுவாங்கிறதே தெரியும். எனக்கு யூஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும், ஒரு பாமரன். ஆனால் அதிகாரிகளுக்கு தெரியல, வீணா போச்சுன்னா என்ன ஆகும்பா அப்படின்னு தெரியும்ல, எதுக்கு பண்ணணும்? அப்ப மக்கள் அங்க கொண்டு போய் விற்கிறதுக்காக இது மறைமுகமா நடக்குதா? அப்போ இந்த இந்த பிரச்சனை, இந்த பாதிப்பு சார், நம்ம இது வந்து வெறும் விவசாயிகளுக்கான கொள்முதல் பிரச்சனையா பார்க்க முடியாது. நீங்க அங்க இருந்து கொள்முதல் பண்ணலைன்னா நமக்கு வராது அரிசி. நமக்கு எங்க இருந்து வருது தெரியுங்களா? சென்னைக்கு முக்கியமா ஆந்திரால இருந்து அரிசி வருது சார். இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து கர்நாடகால இருந்து அரிசி வருது சார். நம்ம ஊர் அரிசியை நம்ம பாழ் பண்ணிட்டு வெளியில இருந்து அரிசி இறக்குமதி பண்றதுக்கு நம்ம இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க அரசு எதுக்கு பண்றாங்கன்னா வெளியில இருந்து வர அரிசி எல்லாம் வருது, உள்ள இருக்கிற அரிசிக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் இல்லை? ஒரு தனியார் குடோன் கட்ட முடியாதா சார் இந்த அரசால? மாவட்டம் தோறும் மினி ஸ்டேடியம் கட்டுறீங்கல்ல, மாவட்டம் தோறும் ஒரு குடோன் கட்டுறீங்க, ஏன் சொல்லு?
ஆனா எல்லா மாவட்டத்திலும் ஒரு மினி ஸ்டேடியம் கட்டி தரேன்னு சொன்னீங்கல்ல, எல்லா மாவட்டத்திலும் ஒரு கோடவுன் கண்டிப்பாக அமைக்கப்படும். 4.5 வருஷம் ஆச்சு, முடிய போகுது ஆட்சி. இப்ப எதுக்கு இது வரைக்கும் நீங்க அதை ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இன்னமும் அதே பழைய நெல் கோடவுனு, உடஞ்சு போன நெல் கோடவுனு, சுடுகாட்டுல கொண்டு போய் மூட்டையை வைக்கிறது. சார் இதை விட இன்னும் ஆபத்தான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க இதெல்லாம் செய்யும் பொழுது இன்னும் ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது. கோவில்கள்ல கொண்டு போய் நெல் எல்லாம் அடிக்கலாமே, எதுக்கு கோயில்கள் எல்லாம் இடம் இருக்கு அங்கெல்லாம் அடிக்கலாமேன்றாங்க. அது இன்னும் ஆபத்தானது. நீங்க உள்ள யார் வேணா போவாங்க கோவில்ல, அப்புறம் இது என்னோடது இவன் நாசம் பண்ணிட்டான்னு ஒரு பிரச்சனை வரும். இன்னொன்னு, கோவில்களோட நிலங்களையும் அப்படியே எடுக்கிறதுக்கு இது ஒரு வழி. இப்போ கோவில் அந்த காம்பவுண்ட் வரைக்கும் யாரும் இருக்க முடியாது, அறநிலைத்துறை உள்ள இருக்கு, அது உள்ள இப்ப இன்னொரு விட்டு அதையும் தூக்குறதுக்கான வழி பாக்குறாங்க, ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு வந்து இந்த விவசாயிகள் மீதோ இங்க மக்கள் மீதோ இங்க உணவு தானிய பற்றாக்குறை வருமே அப்படிங்கிறது மீதெல்லாம் எந்த அக்கறையும் இல்லை. ஏன்னா பற்றாக்குறை வராது, நாங்க ஆந்திரால இருந்து வர வைப்போம், கர்நாடகால இருந்து வர வைப்போம், என்ன பற்றாக்குறை வர வச்சுட்டா போச்சு, அவ்வளவுதானே. இங்க இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்களா, போராடுவாங்களா பார்ப்போம். சார் முதல்ல இங்க 1970 மின்சாரம் வந்து இது கரண்ட்டுக்கு வந்து ரேட் ஏற்றிட்டாங்க சார். போராட்டம் பண்ணும்போது 3 பேர் விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எப்போ? 1970 70 அது ஜூலை மாசம். அது இன்னைக்கும் அவங்க அந்த நினைவு தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர்களுடைய மரணத்திற்கான நீதி கேட்டு இன்னைக்கும் நினைவு தினம் அங்க எங்க ஊர்ல தான், எங்க சைட்ல தான், திருவண்ணாமலை அந்த சைட்ல மாவட்டம் நினைக்கிறேன். ஐ திங்க் விழுப்புரம் அந்த 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 பெல்ட்ல. அப்போ விவசாயிகள்னாலே இலக்காரம். விவசாயிகள் என்ன பண்ணணும்? இருக்கவே கூடாதுன்ற முடிவுல இருக்குது அரசு. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க சார்? அடிப்படை ஆதாரம். இப்போ காசே கூட அந்த அந்த கொள்முதலுக்கான பணமே கூட மத்திய அரசு தான் அதுல பெருவாரியான நிதி கொடுக்கிறது, 90%. இவர்கள் 10% தான் கொடுக்குறாங்க. அதுக்கே இவங்களுக்கு இது இல்லைன்னா நீங்க கை காசு போட்டு ஒன்றும் தரல, கை காசு போட்டு தரல, 10% தான் அந்த செலவுலயே 10% தான் கொடுக்குறீங்க. அப்ப அதையுமே கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப அவரு துணை முதல்வர் அவர்கள் கேட்ட கேள்விதான் நம்ம கேட்கணும். ஏன்னா உங்க அப்பா வீட்டு காசியா கொடுக்குறீங்க, அரசு காசு தானே கொடுக்குறீங்க, நேரத்தோட கொடுத்து அதுக்கான செஞ்சு போங்கல. யார் வேணாம்னா சார் ஸ்டேடியம் முக்கியமா, சோறு முக்கியமா? 42 கோடிக்கு சென்னையில சார், 42 கோடிக்கு சென்னையில கார் ரேஸ் விடுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அந்த சாலை அவ்வளவு கேவலமா இருக்கு. கார் ரேஸ்க்கு 42 கோடி விட்டீங்கல்ல சார். ஒரு மாவட்டத்துக்கு 1 கோடி நான் தரம்பா, கட்டுப்பா, ஒரு சின்னதா கட்டுங்க, 1 கோடி சார். 4 பக்கம் செவரு, மேல ஒரு கூரை போட்டு கொடுங்க சார், வேற எதுவுமே கேட்கல. 4 பக்கம் செவரு, மேல ஒரு கூரை, இது போட்டு மழையில இருந்து பாதுகாத்து கொடுத்துருக்கலாமே. 1 கோடிக்கு ஒரு இடத்துக்கு பண்ண முடியாது அவங்களால. அது கூட பண்ண முடியாம நீங்க எதுக்கு இருக்கீங்க? மக்கள் 2026 இதுக்கான தீர்ப்பு வழங்குவார்கள். கேள்வியா நிச்சயமா காணொலி இறுதியான கேள்வியா? தினமும் பார்த்திருப்போம், ஒரு புது ஊழல் வந்துகிட்டே இருக்கு. அண்மையில செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல், பதவி போச்சு. பொன்முடி அவர்கள் இதை வந்து கோர்ட்டே வந்து தானா முன் வந்து இல்ல இவரு ஒரு முறைகேடு நடந்திருக்கு சொத்து குவிப்பு வழக்குல அப்படிங்கிறாரு. இன்னைக்கு கே நேரு அவர்களோட ஊழல், இப்ப இந்த பேடி கொள்முதல், நெல் கொள்முதல்ல ஊழல், தினமும் ஒரு ஊழல் வந்துகிட்டே இருக்கு. இது தேர்தல்ல எப்படி எதிரொலிக்கும்? இதை எப்படி திமுக சமாளிக்கும்? இல்ல இதை விக்டிம் கார்டு பாத்தீங்களா எங்க மேல பழி வாங்குறாங்க அப்படிங்கறது இப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. சார் அது எப்பவுமே இவங்க பண்ற சர்க்காரியால தொடங்கியது, சர்க்காரியா கமிஷன் காலத்துல தொடங்கியது சக்கரம் முட்டுறது. இவங்க வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை, குற்றம் சாட்டப்படலைன்றாங்க. சர்க்காரியா கமிஷன் அந்த புக்கை வாங்கி படிங்க, அந்த புக் இருக்கு, ஃபுல் புக் எடுத்து படிங்க. அப்பயே குற்றம் சாட்டினாங்க, விஞ்ஞான ரீதியா பண்ணாங்க. எங்களால கண்டுபிடிக்க முடியலையா, ஆதாரமே கண்டுபிடிக்க முடியல. நாங்க 2Gல என்ன சொன்னாரு நீதிபதி தீர்ப்பளிக்கும் போது, இவ்வளவு நடந்திருந்தும் ஒரு பொருத்தமான ஆதாரம் என் கையில கிடைக்கலையே, தெரியுது தப்புன்னு, ஆனா எனக்கு ஆதாரம் கிடைக்கலையேன்னு. விஞ்ஞான ரீதியா செய்யக்கூடியவர்கள் முன்னால 10 வருஷம் கேப் ஆகி போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. மத்தியிலேயே ஆட்சியில இல்ல, கூட்டணி அங்க இல்ல, கூட்டணி இல்லை இவங்க 2014 அப்புறம். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த தேங்காய் கிடைச்சா எப்படி உருட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அதையும் யூஸ் பண்ண தெரியாம அந்த மாதிரி கிடைச்சதுல எல்லாம் ஊழல் 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 ஊழல், காசு எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வெட்ட வெளிச்சமாயிடுச்சு சார். 10 கோடி ரூபாய்க்கு ரோட்ல விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10,000 விளக்கு போடுறோம், எவ்வளவு 10 கோடி ரூபாய் அப்படின்ட்டு ஒரு 9,000 விளக்கு மட்டும் போட்டோம், 1000 விளக்கு போடலன்னா அது அவர் சொன்ன மாதிரி முறைகேடு அப்படின்லாம் ஏதாவது. இவங்க 10,000த்துல 1 தான் போட்டுட்டு எதுவுமே போடலன்னா என்ன சொல்லுவாங்க? அப்ப அது ஊழலுங்கிறது இந்த கட்சிக்கு என்று ஒரு வரலாறு உண்டு. எப்பவுமே சொல்லுவாங்க எங்களுக்கு என்று ஒரு தனி வரலாறு உண்டு, அந்த வரலாறு தான் அது.
இது ஜெயலலிதா அவங்க மேல வழக்கு போட்ட போது கலைஞர் சொன்ன வார்த்தை ஒண்ணு சொல்றேன். அவர் மீது பொய் வழக்கை நான் போடவில்லை, போட்டது சுப்பிரமணிய சாமின்னார். பொய் வழக்குன்னு அவரே சொல்றாரு. பொய் வழக்கு போட்டது நான் இல்லை, சுப்பிரமணியம் சுவாமி. 13 வருஷம் கழிச்சு ஒரு ஹோட்டல் வழக்குல எங்களுக்கு ஆதாரமே கிடைக்கல, அந்த அம்மாக்கு எதிராக ஒரு ஆதாரம் அந்த ஹோட்டல்ல சம்பந்தமா எங்களால எடுக்க முடியல, வழக்க வாபஸ் வாங்குறோம்னு சொன்னாங்க. சரிங்களா? இவங்க அடுத்தவங்க மேல சொல்ற ஊழல்லாம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இவங்க இவங்க ஊழல்ங்கிறது இதுல புறையோடி போச்சு. புறையோடி டாப் டு பாட்டம். சரிங்களா? இது இன்னைக்கு இது அப்படிதான் நடக்கும். இந்த பாரம்பரியம் இப்படித்தான் இருக்கும். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணும். இதை விட இங்க போராட்டம், இங்க இந்த ஊழல்கள் எல்லாம் அப்படிங்கும்போது இது வரைக்கும் யாராவது ஒருத்தராவது குரல் கொடுத்தாங்களா? என்ன போராட்டம்னே தெரியாம காலையில ஆனா இந்த இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, திரைப்பட நடிகைகள் எல்லாம் சோசியல் மீடியால தினமும் கதறிட்டு கிடந்தாங்கல்ல. இப்ப என்ன பொற்கால ஆட்சி நடந்துச்சா? இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. இந்த ராம்சார் நிறுவனம் எடுத்துங்க, இந்த பேடி இந்த ஊழல் எடுத்துங்க, டிரான்ஸ்போர்ட் ஊழல. ஏன் சார் ஒருத்தருமே பேசல? சமூக ஆர்வலர் எங்க போனாங்க? நடிகர்கள் எங்க போனாங்க? சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள்லாம், திடீர் விஞ்ஞானிகள் எங்க போனாங்க? ஏன் அவங்க எல்லாம் பேசவே இல்லை? அப்போ இது இவங்கெல்லாம் அந்த போன ஆட்சியும் போது இவர்கள் சொல்லி இவர்கள் செய்த ஒரு செட்டப்பு. இப்ப அவங்க ஒட்டுமொத்தமா ஆளே காணும். ஒருத்தர் ஊரை விட்டே ஓடி போயிட்டார் பாம்பேக்கு. இங்க ரொம்ப பேசினாரு, ஊரை விட்டு பாம்பே ஓடி போயிட்டார். ஆளே காணும். அவர் கூட ஒருத்தர் நின்னாரு, நாங்க 2 பேர், எங்களை தாண்டி யார் வருவீங்கன்னாரு. ஆளே காணும். அவரு ரொம்ப சைலண்டா இருக்காரு. அப்போ இங்க இவர்களுடைய ஊழலை யாருமே பேச மாட்டார்கள், அடக்கி வைக்கப்படுவார்கள். பேசினா அது பிரச்சனையாகும் அப்படிங்கறதா இங்க நடந்துட்டு இருக்கு சார். இதுதான் யதார்த்தம். நீங்க ரொம்ப இல்ல, இப்போ இந்த ஊழல்கள்லாம் இவ்வளவு வருது இல்லையா? போன முறை பேசுற அந்த நம்பர்ஸ் எடுத்து பாருங்க. எடப்பாடி அவர்களுக்கு ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட இங்க 3000க்கும் மேற்பட்ட போராட்டம் நடந்ததா ஒரு புள்ளிவிவரம் சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு? தூய்மை பணியாளர் போராட்டம் போது அடிச்சு இவங்களே உள்ள போடல. அதுவும் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு அம்மா பாரிஸ் கார்னருக்கு நான் பொருள் அங்க போனேன், போற வழியில இவங்க உட்கார்ந்தது இடைஞ்சலா இருக்கு எங்க வியாபாரத்துக்குன்னு சொல்லி கேஸ் போட்டாங்கன்னு இவங்களை அங்கேயும் தூக்கல. இவங்க ஆட்சிக்கு எதிராக எது நடந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. இந்த ஊழல்கள் என்பதும் இவர்கள் அடக்குமுறை என்பதும் இவர்கள் ஆட்சியில் இப்படித்தான் இருக்கும், அராஜகமா தான் இருக்கும். அது 2026 கண்டிப்பாக பெரிய அளவில் எதிரொலிக்கும். அதை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பயத்துலதான் இவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்றாங்க. இப்ப இவ்வளவும் வெளிவர காரணம் அங்கங்கே இவர்கள் செய்த, அதாவது ஆர்வ கோளாறுல ஓவரா செஞ்சோம் அப்படிம்பாங்க இல்லையா, பொங்கி வழியும் போது நமக்கு ஈஸியா தெரியுது. முன்னெல்லாம் பானைக்குள்ள இருந்தது, கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது, நோண்டி கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது. இப்போ வெளியே தெரிஞ்சிச்சு, அவ்வளவு.